ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, சார் இந்த நீட் வந்து தள்ளி போகுதா, ரிசல்ட் தள்ளி போகுதா, ரீநீட் நடக்கும் அப்படிங்கிறது. அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் எந்த விதமான ரீநீட் பற்றின நியூஸ் இல்லை, சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தாச்சு. டேட் வந்து தள்ளி மட்டுமே போட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர எந்த விதமான ப்ராப்பர் ஹியரிங்கோ எதுவுமே நடக்கலை, சரிங்களா? 16ஆம் தேதியிலேருந்து 19 போச்சு, 19லேருந்து 22 போச்சு, 22ஆம் தேதியிலேருந்து 26 போச்சு, 26லேருந்து 29 போச்சு, 29ஆம் தேதி ஹியரிங் நடக்கலை, சரிங்களா? அப்போ மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹியரிங் வந்து 5ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு லீவுன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ லீவுனால நடக்காது தான் நினைக்கிறேன் நான் ஹியரிங், ஓகேவா? அப்போ எங்கே ஹியரிங் நடக்க போகுதுன்னா 2ஆம் தேதி, சரிங்களா? 2ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்ராஸ் ஹைகோர்ட் ஓப்பன் ஆக போகுது. அண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே இந்த கேஸ் தான், ஓகேவா? அப்போது ஃபர்ஸ்ட் ஹியரிங் இந்த கேஸ் வந்து போகுது 2ஆம் தேதி. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு என்ன எப்போ வந்து ரீநீட் இருக்க போகுதா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும், இல்லை எக்ஸாமோட ரிசல்ட் எவ்வளோ தள்ளி போகுது அப்படிங்கிறது எல்லாமே புரியும், சரிங்களா? இப்போ 2ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் உண்மையிலே பாதிச்சிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், மினிமம் 10 நாள் டைம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க, ஓகேவா? அண்ட் எஸ், அவங்களோட சென்டரும் பார்த்தீங்கன்னா அதே சென்டர் நடக்காமல் ஆல்டர்னேட் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ஹால்ட் ஆகுமான்னு கேட்டால் எஸ், ஏன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சொன்னது அதுதான், சரிங்களா? கவுன்சிலிங் 1-2 வாரம் தள்ளி போன ஒன்று தப்பில்லை, பட் ஹால்ட் பண்ணுறது எல்லாருக்குமே தான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் ரிசல்ட்டும் ஹால்ட் பண்ணுவாங்க. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கூட 12ஆம் தேதி ஆயிரும், கரெக்டாக இல்லையா? அதுக்கப்புறமேலு எல்லாருக்கும் சேர்த்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது முன்னாடி 14ஆம் தேதி இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் வேணால் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது. எப்போது எக்ஸாம் 12ஆம் தேதி கண்டக்ட் பண்ணால் ரிசல்ட் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த OMR ஷீட் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ. ஸோ OMR ஷீட்டும் ஆன்சர் கீ எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இயர் ட்ரெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம்னு சொன்னால் இன்னைக்கு மண்டே, டியூஸ்டே இல்லை மேக்ஸிமம் வெனஸ்டே, சரிங்களா? மண்டே, டியூஸ்டே இல்லைன்னா மேக்ஸிமம் வெனஸ்டேக்குள்ளே நீங்கள் இது எதிர்பார்க்கலாம். வெட்னஸ்டே, ஓகே சார், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் பார்த்துக்கோ. ஸோ மண்டே, டியூஸ்டே இல்லை மேக்ஸிமம் கேஸில் என்னைக்கு வெனஸ்டே வந்து இது வரும்ன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம். புரியுதா இல்லையா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம். OMR ஷீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்களோட மார்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கட் ஆஃப் நான் போட்டிருக்கேன், புரியுதா இல்லையா? அந்த கட் ஆஃப் ரேஞ்சில் +or-20 மார்க்கில் இருக்கீங்கன்னா நீங்கள் வேணும்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? நான் கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து சார் GMC தான் வேணும் அப்படிங்கிறவங்க மேபி, சரியா, இதுலேருந்து இன்னும் எவ்வளோ மார்க் குறைச்சிக்கோங்க, இன்னொரு 40 மார்க் வேணால் குறைச்சிக்கோங்க, புரியுதா? ஒரு 40 மார்க் ரேஞ்ச் வரைக்கும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை சார் அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 400 மார்க்கை விட கம்மியாக தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தயவு செய்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள், சரிங்களா? உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கடைசி நேரத்தில் ப்ராப்பரான டைம், ரிவிஷனுக்கு டைம் கொடுக்க முடியல, டெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்க முடியல, எல்லாத்துக்கும் ஒரு கீ ஃபேக்டர் வந்து டைமாக இருந்துச்சு, ஓகேவா? ஈவன் எக்ஸாம் ஹாலில் போனால் கொஸ்டின் சால்வ் பண்ண டைம் பத்தலை. அப்போ அந்த டைமை வந்து இப்போ வேஸ்ட் பண்ணாதீங்க, அதான் நான் சொல்கிறேன், புரியுதா இல்லையா? தயவு செய்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே கிடையாது, சரியா? யூடியூப்பில் வந்து நான் பேசிக் மேத்ஸு இது எல்லாமே நான் டீச் பண்ண போகிறேன், ஓகே? எப்போ வரைக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14th ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். என்ன டேட் ஆயிரும்? ஒரு 14th வரைக்கும்னு வச்சுக்கலாம். அதுக்குள்ளார நம்மளுக்கு ரிசல்ட் வந்துருச்சுன்னா ஓகே, புரியுதா? ஸோ ரேங்க் லிஸ்ட் அதில் தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு. எக்ஸாக்ட் ரேங்க் லிஸ்ட் என்ன, அதை வச்சு கட் ஆஃப் வந்து நம்ம இன்னும் ஈஸியாகவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்போ மார்க் வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் இருக்குது. எஸ் சார், வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ரேஞ்சில் இருக்குன்னா தயவுசெய்து வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சார் டவுட்டாகவே இருக்குது சார், கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பயாலஜி வச்சு உங்கள் ப்ரிப்ரேஷன் ஆரம்பிங்க. உங்களுக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சி இருந்துக்கிட்டே இருக்கணும்ட்டா டெய்லி ஈவினிங் யூடியூப்பில் வந்து நான் ஃபிசிக்ஸ் வந்து டீச் பண்ண போகிறேன், டெமோ லெக்சர்ஸ் மாதிரி. ஸோ அதில் வந்து உங்களுக்கு பேசிக் மேத்ஸு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ஓகேவா? பேசிக் மேத்ஸ், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், ஓகே,
எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட் இந்த லெசன் எல்லாம் நான் டீச் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம பேசிக் மேத்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இதை படிங்க சரியா, ஜஸ்ட் படிச்சுக்கிட்டே இருங்க. பயாலஜியும் ஓன் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருங்க. சப்போஸ் உங்களுக்கு ட்ராப் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க சரியா. கோர்ஸில் வந்து லிமிடெட் சீட்ஸ் இருக்குது, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா. கன்ஃபார்மாக இப்போ ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. புரியுதா? இந்த லிமிடெட் சீட்ஸ்க்கு ஆஃபர்லாம் கொடுத்து வச்சுருக்கோம், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000 rupees கொடுத்து உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. புரியுதா? 1000 rupees மட்டும் பே பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. தயவுசெய்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன். ஓகேவா? படிக்கணும் ஆரம்பிக்கிறவங்க சரியா, பேசிக் மேத்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், கவுன்சிலிங் கொடுக்க போகிறேன், வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத கொஞ்சம் லேட்டராக கூட பார்த்துக்குவோம், நம்மளுக்கு எக்ஸாக்ட் ரேங்க் வந்ததுக்கப்புறம் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? Thank you so much. Have a nice day.